ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான வெண்டைக்காய்களை நல்லா வாஷ் பண்ணி அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த வெண்டைக்காய்களை இதில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த வெண்டைக்காய்களை இப்படி வதக்கி எடுக்கும்போது தான் அதோடய வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். குழம்புல போடும்போது ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு கடுகு, அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 வெந்தயம் போடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெந்தயம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலைகளை இது போல் ஆட் பண்ணிக்கலாம். 4 பூண்டுகளை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் பூண்டு சேர்க்கும்போது குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க தக்காளிகளை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளிகளை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணி இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய்களை இது போல் ஆட் பண்ணி இதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம். நம்ம ஊற வச்சு எடுத்த புளியை இது போல் கரைச்சி நம்ம இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.